என்னோட கால்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கால்குலேட் பண்ணா 40,000 கோடி ரூபாய் தாண்டும். தமிழக அரசு டாஸ்மாகில் மட்டும் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதை அமலாக்கத்துறை உறுதி செய்த நிலையில் தற்போது அது 40,000 கோடி இருக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு முன்பே அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி முறைகேடுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அமலாக்கத்துறை அறிக்கை வரது அவருக்கு தெரியும். செந்தில் பாலாஜி உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க, பேரு ஃபெடரல். அதுல என் மகாலிங்கம் எப்ப 1000 கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஜூனியருடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்க. மீடியாவில் எத்தனை முறை நீங்கள் 1000 கோடி போட்டீங்க தெரியும்? ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க, உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறீங்க. நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி, ஜேர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்கிறேன். எத்தனை பேர் 1000 கோடி போட்டிருக்காங்க? 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. இன்ஃபேக்ட் எனக்கு இது 40,000 கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். என்னோட கால்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கால்குலேட் பண்ணால் 40,000 கோடி ரூபாய் தாண்டணும். ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன். அதனால் இன்னைக்கு ஈடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நான் போகிறேன் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க், ஒரு சின்ன துரும்பு தான் அந்த 1000 கோடி என்பது. ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு 2024 லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க. டாஸ்மாகினுடைய பணத்தை வைத்து தான் 2024 பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.